முதல்வர்கள் சிலர். ஆனால் உங்கள் கனவை சொல், நீ கண்ட கனவை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகிற ஒரே முதல்வர். உயிர் காக்கும் அவசர ஊர்திகளுக்கு தனியாக ஒரு சிறப்பு சாலை அமைக்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள 4 பன்னாட்டு விமான நிலையங்களிலும் ஒரு என்ஆர்டி ஹெல்ப் டெஸ்கை அமைத்து உதவ வேண்டுகிறோம். உலகத்தில் மக்கள் வாழ மிகச் சிறந்த நகரம் எது என்பதில் தாய் வீடு, தாய் நகரம் அங்கு வர வேண்டும் என்பதுதான் முதல்வரிடம் இந்த கனவை வைக்கிறேன். உடற்கல்வி போலவே ஒரு மனக்கல்வியாக அடிப்படை சட்டக்கல்வியை பாடத்திட்டமாக கொண்டு வரணும்ன்றது என்னோட பள்ளி பருவத்திலிருந்தே நான் எனக்குள்ள நினைச்ச ஒரு கனவு. சொர்க்கமே என்றாலும் அது நம் முன்னோர்களின் தமிழகம் போலாகுமா என்று தாய் தமிழகத்தை தலை நிமிர்ந்து தொடர்ந்து பார்க்கும் நாள் தங்கள் தலைமையில் வர வேண்டும். என்னுடைய பயிலகம் திராவிடம், என்னுடைய கனவை சொல்ல ஏது வேறிடம், உங்களை தவிர ஐயா வேறு யாரிடம்? மாபெரும் கனவுகளை கொண்டது நம்முடைய தமிழினம். அந்த கனவுகளை எல்லாம் அடைய வேண்டும் என்றுதான் நம்ம திராவிட மாடல் அரசுல நாடு போற்றும் பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வரலாறு காணாத வளர்ச்சியை அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். நான் நிச்சயம் சொல்றேன், இந்த வளர்ச்சி என்பது நாம அடுத்த நிகழ்த்த போற பாய்ச்சலுக்கான அடித்தளம். அதுக்காகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோட கனவுகளையும் கேட்கணும்னு உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தை அண்மையிலே நான் தொடங்கி வச்சேன். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் மட்டும் இல்ல, புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்கள் நீங்களும் உங்க கனவுகளை சொல்லணும்னு தான் இன்னைக்கு உங்ககிட்டயும் கனவுகளை கேட்டிருக்கிறோம். மொழி சிதைஞ்சா இனம் சிதையும், இனம் சிதைஞ்சா நம்ம பண்பாடு சிதைஞ்சிடும், பண்பாடு சிதைஞ்சா நம்ம அடையாளம் போயிடும், அடையாளம் போயிட்டா தமிழர்னு சொல்லிக்கிற தகுதியை இழந்துடுவோம். நீங்க எங்க வாழ்ந்தாலும் ஒற்றுமையா வாழுங்க, அந்த நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுங்க. அதே வேளை தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வாங்க, அங்க உள்ளவர்களுக்கு தமிழ்நாட்டின் பெருமைகளை எடுத்து சொல்லுங்க. உங்க சகோதரனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சரா இருக்கான்னு மறந்துடாதீங்க. நமக்காக தமிழ்நாட்டில் ஒரு சகோதரன் இருக்கான், தமிழ்நாட்டில் இருக்கான்னு நம்பிக்கையோடு வாழுங்க.